வசியம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு இன்னொரு நபரை வந்து பார்த்தீங்கன்னா தொடாமல் கொண்டு வர்றது தான் வசியம். அவங்களோட அப்ரோச்சே அவங்க பண்ணாமையே அந்த நபர் மேலே இந்த நபர் அந்த ஒரு ஃபீல் வர வரைக்கிறது தான் வசியம். அவங்கள தொடாமல் தொட்டு வசியம் பண்ணுறது ஒரு மெத்தடு, தொடாமையே வசியம் பண்ணுறது இன்னொரு மெத்தடு. ஒன்று தான். இப்போ தொட்டு பண்ணுறோன்னா மை தடுவலாம், மருந்து கொடுக்கலாம், தண்ணியில் கலந்து கொடுக்கலாம், சாப்பாடில் கலந்து கொடுக்கலாம். இதெல்லாமே தொட்டு வசியம் பண்ணுறது. அவங்க துணியை தேய்ச்சி வைக்கலாம், அவங்க தூங்குற இடத்துல எது வேணாலும் பண்ணலாம். ஓப்பனாக சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன், எதுவும் பண்ணலாம். ஒருத்தரை தொடாமல் வசியம் பண்ணுறோன்னா அதுக்கு எதுனா சில பொருள்கள் தேவைப்படும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று எது தேவைப்படும்னா முதல்ல பேர். இப்போது அந்த பொண்ணு பேர் எக்ஸாம்பிள் அனிதான்னு வச்சுக்கிங்களேன், அனிதாக்கு அம்மானு ஒருத்தவங்க இருக்கணும், அவங்க இருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்க பேர் ஒரு லக்ஷ்மியோ ஏதோ ஒரு பேர், ராணி வாணி ஏதோ ஒன்று இருக்கணும். கரெக்டான பேர் இருந்தால் தான் அந்த பொண்ணுக்கு பிறந்து தான் இந்த அனிதா. அப்போது நான் அனுப்புகிற பொருள் கரெக்டாக போய் சேரும். இல்லை பை பேர் இல்லை பை, பொண்ணு பேர் மட்டும் தான் கிடச்சிது, அம்மா பேர் கிடைக்கலாம், அப்பா பேர் யூஸ் பண்ணலாம். அப்பா பேரும் இல்லை பை, அந்த நபர் மட்டும்தான் இருக்குன்னா அதுக்கு மாறாக துணி இருக்கணும், அவங்க பயன்படுத்தின துணி இருக்கணும். துணியும் இல்லை பை அப்படின்னா அட்லீஸ்ட் முடி இருக்கணும். முடியும் இல்லை பைனா கால் அடி மண் எடுக்கணும்.